ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஷ்ரிம்ப் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 1/4 கிலோ ஷ்ரிம்ப் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் ஓட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணுறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த 2 பவுடர் இருந்தாலே போதும். ஷ்ரிம்ப் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறதுனால ஷ்ரிம்பில் கொஞ்சம் சாப்பிட்டா கேஸ் இருக்கும், அந்த கேஸ் எல்லாம் எடுத்து விட்டுரும். மிளகு ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதில். அதனால் எல்லா ஃபுட்டுக்குமே நீங்கள் மிளகு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த பவுடர் எல்லா ஷ்ரிம்ப்லேயும் படுற மாதிரி. அது கூடவே நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணுறதுனால அந்த பவுடர் ஆயிலில் ஒட்டிட்டு கோட்டிங் அண்ட் பைண்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது சுவையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதை சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஷ்ரிம்பை ஒன்று ஒன்றா போடுங்க. ஷ்ரிம்ப் எப்போவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணால் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் போதும். மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி போடுறேன். ஒரு 3 to 5 மினிட்ஸ் போதும், ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. சுவையான ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஷ்ரிம்பை 3 துண்டாக கட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் சின்ன ஷ்ரிம்பாக இருந்ததுன்னா அதை அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இது பெருசாக இருக்கிறதுனால ஃபுல்லாக குக் ஆகாது. அதை நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. ஓ மை காட், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அதில் கொஞ்சம் கறி லீஃப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், சுட சுட ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரப்பரி மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டாட்டா, பாபாய்.